வணக்கம். எழுத்தாளர் சிவசங்கரி அவர்கள் எழுதிய 47 நாட்கள் கதையின் பாகம் 2. விசாலி எதுக்காக அமெரிக்கா போறா? விசாலி நான் சொன்னது மாதிரி 17 வயசு அவளுக்கு. அக்ரஹாரத்தில் வளர்ந்த பெண். அவளுக்கு அப்பா இல்ல. அம்மா மட்டும்தான். அண்ணன் சந்துரு. அவன் தான் அந்த குடும்பத்தை காப்பாத்தி பொறுப்பெடுத்து நடத்திக்கிட்டு இருக்கான். அக்கா ஞானம். அவள பக்கத்து ஊர்ல தான் கல்யாணம் பண்ணி குடுத்துருக்கு. அவளுடைய வாழ்க்கை ஒண்ணும் பெரிய இன்பமான வாழ்க்கையெல்லாம் இல்ல. நம்ம 80களில் ஒரு ஒரு மாமியார் கொடுமையோடு கொண்ட வாழ்க்கை. பலர் அனுபவித்திருக்கக்கூடும். பல திரைப்படங்கள் நம்ம பார்த்திருக்கோம். இயக்குனர் விசு அவர்களுடைய படத்துல எம்.என். ராஜமாமா அந்த அந்த கதாபாத்திரத்துல அப்படியே வாழ்ந்த அந்த மாமியாரை நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவாங்க. அப்படிப்பட்ட ஒரு மாமியாரிடம் சிக்கிக்கொண்ட ஒரு வாழ்க்கை தான் அக்கா ஞானத்தினுடைய வாழ்க்கை. இதுதான் இவங்க வீடு. இவங்க வந்து ஒரு உறவினரோட வீட்டு கல்யாணத்துக்கு போயிருந்தப்பதான் இவள குமாரும் குமாருடைய பெற்றோரும் பாக்குறாங்க. குமார் வந்து 5 ஆண்டுகளாக அமெரிக்கால இருக்கிறவன். அவன் திருமணம் வேண்டாம் திருமணம் வேண்டாம்னு தான் சொல்லிட்டு இருந்தான். என்னமோ மனச மாத்தி அம்மா அப்பா ரொம்ப தொந்தரவு பண்றாங்களே அப்படின்னு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒத்துக்கிட்டு அவன் வந்திருக்கான். இவனும் அமெரிக்கால இருக்கான். இவனுக்கு கொஞ்சம் நல்லா படிச்ச பெண்களை தான் பார்க்கணும்னு அப்பா நல்ல வேளை கல்யாணம் ஒத்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லி அவங்க அப்படியெல்லாம் பார்த்து வச்சிருக்காங்க. வந்த உடனே அவன் அதெல்லாம் எனக்கு வேண்டாம். எனக்கு விசாலிய கல்யாணத்துல பார்த்துட்டு இந்த பொண்ணு தான் வேணும் அப்படின்னு. இந்த பொண்ணு ரொம்ப சின்ன பொண்ணா இருக்கு. முதல்ல படிக்கல. கிராமத்துல வளர்ந்த பொண்ணு. அந்த ஊர் வாழ்க்கைக்கு ஒத்து வருமா? அதெல்லாம் இல்ல. எனக்கு குடும்ப பாங்கான பெண்ணு தான் வேணும். அப்படின்னு சரி இது இவ்வளவு நேரம் ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி வேற வழி இல்லாம கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறாங்க. வரதட்சணை வேண்டான்றாங்க. செலவு எல்லாத்தையும் நாங்களே பாத்துக்கிறோம்ன்றாங்க. கல்யாணத்துக்கு எல்லா ஏற்பாடும் உடனே தடதப்படலாம் ஒரே வாரத்துல நடந்துருச்சு. சந்துரு பொண்ணு மாப்பிள்ளையும் அந்த உட்கார்ந்துருக்காங்க. அந்த இதுல கல்யாண மண்டபத்துல அந்த இதுல உட்கார்ந்துருக்காங்க மணவரையில. சந்துரு வந்து பாக்குறான் தங்கச்சியை. நம்ம சரியான முடிவு தான் எடுத்தோமா? அவனுக்கு பதட்டமாவே இருக்கு. இவ்வளவு அவசரமா நடக்குதே, நம்ம சரியான முடிவு தான் எடுத்தோமான்னு அவன் யோசிச்சுட்டே இருக்கான். ஆனா இந்த முடிவை எடுக்க சொல்லி வற்புறுத்தினது 2 பேர். ஒண்ணு ஞானம். அவ சொல்றா, அண்ணா என்னையும் தான் பக்கத்து ஊர்ல கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். நான் என்ன அவ்வளவு இன்பமான வாழ்க்கையா வாழ்ந்துட்டு இருக்கேன். அவளாவது நல்லா இருக்கட்டும். அவளாவது இந்த கால் வைத்து கஞ்சி குடிக்கிறதுக்கு இந்த அம்மாட்ட நான் படுற பாடு அவளாவது படாம இருக்கட்டும். அவளாவது நல்லா அமெரிக்கால நல்லா இருக்கட்டும் அப்படின்னு அவ ஒரு வற்புறுத்துறா. ஒண்ணு. 2வது அப்பா இல்லைங்கிறனால சித்தப்பா. அவரும் வந்து வற்புறுத்துறாரு. 2 பேரும் சொல்லிதான் இந்த கல்யாணமே நடக்குது. அதனாலதான் சந்துருக்கு பதட்டமா இருக்கு. ஆனா மனோரையில பார்த்தா தங்கச்சி அவ நல்லா நல்லா சிரிச்சுக்கிட்டு நல்லா சந்தோஷமா தான் இருக்கா. சரி கல்யாணம் முடிஞ்சிருது. முதல் இரவு முடிஞ்சதுக்கு அப்புறம் ஞானம் வந்து அவகிட்ட கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிறா. என்ன 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 அப்படின்னா அவன் நல்ல பண்பானவனா இருக்கான். அவ சின்ன பொண்ணுன்னு பார்த்து பார்த்து எல்லாமே செய்யறான். இதெல்லாம் அவளுக்கு தெரிய வருது. 2 வாரத்துல பாஸ்போர்ட் விசா எல்லாம் வாங்கி அவங்க கிளம்பணும். இனி அவ்வளவுதான். ஏன்னா அவனே ஒரு மாத விடுமுறையில தான் வந்திருந்தான். கிளம்ப போறாங்க. சென்னைக்கு அவளை கூட்டிட்டு போனப்ப அவளுக்கு வேண்டிய விதமான புடவைகள் எல்லாம் வாங்கி கொடுக்குறான். அந்த குளிருக்கு போய் இறங்கணும்னே பயங்கரமா குளிரும். அதனால நீ வந்து ஒரு கோட் வாங்கி கொடுத்து பூட்ஸ் ஸ்கார்ஃப் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அங்க போனோடனே இன்னும் நல்லதா வாங்கிக்கலாம். இப்போதைக்கு இத எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அவளுக்கு மட்டும் இல்ல அண்ணனுக்கு அக்கா கணவனுக்கு கை கடிகாரம் அக்காவுக்கு புடவை எல்லாம் வாங்கி கொடுக்குறான். இது எல்லாத்தையும் பார்த்தோன்னே விசாலிக்கு வந்து அவன் முதல் இரவுல வேற அவ்வளவு பண்பா நடந்துகிட்டதுனால 1000 கோட்டைகள் கட்டுறா. எனக்கு எப்படிப்பட்ட ஒரு கணவன் கிடைச்சிருக்கான். அப்படியே ஆகாயத்துல பறக்குறா விசாலி. அம்மாவுக்கும் சந்திர அண்ணாவுக்கும் ஞானம் மூலமா இது எல்லா விவரம் தெரியுதா? சரி திருப்தியா நல்ல பையனத்தான் நம்ம கல்யாணம் பண்ணிக்கோம். திருப்தியா விமானத்துக்கு பயணம் தொடங்கியது. இப்படித்தான் அவ விமானத்துல பறக்க தொடங்கினா. விமானத்துல இருந்து இறங்கியதும் அவளை வந்து பல இடத்துல முதல்ல நியூயார்க் வருவாங்க. அதுக்கப்புறம் நியூயார்க்ல இருந்து சிகாகோ போனாங்க. நியூயார்க்லயும் சரி சிகாகோலையும் சரி பல இடத்துல நிக்க வச்சு நிறைய போட்டோஸா எடுத்து அப்படியே தள்ளினா. ஏன்னா புது மனைவி ஆயிற்றே. சரி இப்ப வீட்டுக்கு வந்தாச்சா? வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் 4 அறைகள் நான் சொன்னேன்ல. அந்த 4 அறைகள் மாடியில இருக்கு. மாடிக்கு போகும்போது அங்க வழியில ஒரு அமெரிக்க பெண்ணினுடைய படம் மாட்டிருந்துச்சு. அவ பாத்துட்டு யார் இவங்க அப்படின்னு அவ கேட்டா. அப்பதான் அவன் சொன்னா, இவங்கதான் இந்த வீட்டோட ஓனரு. நம்ம இங்க குடியிருக்கதான் போறோம். ஓ அப்படியா? அப்ப ஏன் சமையல் கட்டு ஒண்ணா இருக்கு? நம்ம ஊர்ல எல்லாம் இவ்வளவு பெரிய வீட்டை எப்படி பிரிச்சு பிரிச்சு தனித்தனியா சமையல் கட்டு வச்சு ஒண்டி கிருத்தனம் பண்ணிடுறா. ஏன் இங்கெல்லாம் அதெல்லாம் பண்ணல? ச்சே அப்படின்னு அவ சலிச்சுக்கிட்டா. அவளுக்கு இந்த ஒரு சலிப்பு தான். என்ன ஒரே சமையல் கட்டுல சமைக்கணுமா? அவ மாமிசம் எல்லாம் சமைப்பாளே அப்படின்லாம் அவ யோசிச்சுட்டு இருக்கா. இது மட்டும்தான் அவளோட கவலை. ஆனா குமாரோட மனசுக்குள்ள ஒரு பிரளயமே நடந்துகிட்டு இருந்துச்சு அந்த நேரத்துல. ஏன் அப்படி ஒரு பிரளயம் நடக்குது? யார் இந்த குமார்? கதாநாயகன் அறிமுகம் அடுத்த வாரம். நன்றி.